ஹாய்! இன்னைக்கு காலையிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரோ கோடிங் போடுவீங்களான்னா, கோடிங்கே போடுறதில்ல. அப்புறம் இன்னொருத்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கோடிங் எப்படி ப்ரோ போடுறது? அப்படின்ற மாரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ விச் ரிமைண்ட்ஸ் மீ சம்திங். அதாவது நான் சில விஷயத்தெல்லாம் வந்த புதுசுலயே எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நெனச்சேன். பட் ஆனா இப்பதான் வீடியோ போடுற மாரி இருக்கு. நெறைய பேர் அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க. சப்போஸ் ஒரு சில பேர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கான ஒரு வீடியோ தான். ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்க கோடிங் வீடியோஸ் கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் தான். பட் இங்க வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வொர்க் ஸ்டூடெண்ட் போற மாரி தான். ஐ மீன் லைக் இந்த பார்ட் டைம்னா இந்த வேர் ஹவுஸ் அந்த மாரி சைட்லாம் போகாம, ஐ மீன் லைக் அங்க நான் பிளான் பண்ணது. ஏன்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா, எனக்கு இருந்த ஸ்கில்லுக்கு நான் இந்தியால எங்க போய் சாஃப்ட்வேர் சைட்ல வேலைக்கு சேர்ந்திருந்தாலும் ரெசியூமும் நல்லா இருந்துச்சு, கோடிங்கும் நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாமே நல்லா இருந்தப்போ ஒரு நல்ல ஒரு சாலிடான பேக்கேஜ் எடுக்க முடியும்ல. ஸோ அந்த மைண்ட் செட்ல இருந்தேன். ஸோ அதே மாதிரியே படிச்சுட்டே ஒர்க் பண்ணலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸும் வரும், ஒர்க்கும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியால தான் இங்க வந்தேன். இங்க வந்தா அந்த ஸ்கில் எல்லாம் ஓரமா தள்ளி போய் லாங்குவேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா அப்படின்னாங்க. விச் ரியலி ஹர்ட்டட் மீ. ஏன்னா எனக்கு சில தவறான கைடன்ஸ் பண்ணாங்க. ஐ மீன் லைக் இன்டர்நெட்லேயே பார்த்தீங்கன்னா, இங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. யாருமே ஜெர்மன் பிஎம் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்றத சொல்ல. இப்பதான் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நான் பாக்குறப்ப யாருமே எதுவுமே சொல்ல. உங்களுக்கு ஸ்கில் தெரிஞ்சா போதும், டெக் சைடுக்கெல்லாம் ஜெர்மனே தேவையில்ல அப்படின்னாங்க. அதாலதான் நான் ஜெர்மன் கத்துக்கல. அப்புறம் இங்க வந்து அப்ளை பண்ற எல்லா ஜாபுக்குமே, ஈவன் இங்கிலீஷ் ஜாபா இருந்தாலுமே இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, நாங்க மெயில் அனுப்புறது ஜெர்மன்ல தான் அனுப்புவோம். ஸோ உங்களுக்கு அதை படிக்க தெரியணும், உங்களுக்கு அதில் ரிப்ளை பண்ண தெரியணும். ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் B1 வேணும் அப்படின்றாங்க. போய் சேர்ந்துடுவேன். பட் இந்த இனிஷியல் ஸ்டேஜ் இருக்குல்ல, அது பாத்தீங்கன்னா கோடிங்கே வெறுக்க வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா என்னடா அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கோடிங் எல்லாம் போட்டு ஒரு சாலிடான ஒரு ஃபவுண்டேஷன் வச்சிருக்கப்போ அது யூஸ்லெஸ்ஸா இருக்கே அப்படின்ற மாதிரி ஆச்சு. அப்புறம் என்னுடைய ஸ்டடீஸ்லயே பாத்தீங்கன்னா, எனக்கு பைத்தான் தெரியும்னு சொன்னா, பைத்தான் வேணாம், நம்ம ஃபீல்டுக்கு ஆர் யூஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஆரை கத்துக்கிற மாதிரி ஆச்சு. என்னடா அது எங்க போனாலும் அப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கோடிங்கே போடாம விட்டேன். அப்புறம் அது அப்படியே போயிட்டு இப்போ சுத்தமா போட முடியாத மாதிரி ஆயிடுச்சு. மேபி இதுக்கப்புறமா கோடிங் வீடியோஸ் வராது. அண்ட் முக்கியமா சில விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா, உங்களால் தான் நான் கோடிங் போட ஆரம்பிச்சேன், உங்களால் தான் ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணேன் அப்படின்ற மாதிரியான நிறைய மெசேஜா இருக்கட்டும், லிங்க்டின்லயா இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாகிராம்ல இருக்கட்டும். ஸோ கோடிங் போட்டப்ப நீங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கு வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். யா, ஸோ அதுதான் முக்கியமா சொல்லணும்னு நினைச்சேன். அட்லீஸ்ட் இப்போ தான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலாக நிறைய பேர் அன்ஃபாலோ பண்ணிட்டீங்க. ஸோ இஃப் யூ ஃபீல் யூஸ்லெஸ், ஸோ அன்ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட இது ஒரு பர்சனல் அக்கௌண்ட் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்க நடக்கிறத தான் போட்டுட்டு இருக்கேன். இங்க நடக்கிற விஷயத்த எனக்கு நானே டாக்குமெண்ட் பண்ணிக்கணும். ஐ மீன் லைக் ஒரு 5 வருஷம் கழிச்சு பாக்குறேன்னா, ஓகே இதெல்லாம் கடந்து வந்திருக்குமா அப்படின்னு பாக்குறதுக்கோசம் தான் அப்படி ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். ஸோ ஒருவேளை அது ரீச் ஆச்சுன்னா அப்புறம் அதை பார்த்துக்கலாம். ஸோ இங்க நடக்கிற சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் அப்படி வீடியோவா போட்டுட்டு இருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டடா இருந்தா பாருங்க, இல்லைன்னா அன்ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுதான் முக்கியமா சொல்லணும்னு நினைச்சேன். அதான் ஒரு வீடியோ. ஸோ யா, பை.